வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவினாஷ் தேடி வரும்போது பூஜா அப்பார்ட்மெண்ட்டிலேயே இல்லை. தன் உயிரை காக்க ஓடிக்கொண்டிருந்தாள். பெண்ணை தன் உடைமை போல நினைத்து கொடுமைப்படுத்தும் கொலை வெறியர்களை பற்றி அவள் படித்திருக்கிறாள். ஆனால் இப்போது அவளே ஒருவனிடம் மாட்டிக்கொண்டாளே. பூஜா தன்னைத்தானே நொந்து கொண்டு பஸ்ஸில் உட்கார்ந்திருந்தாள். டிராவிஸுக்கு பயந்து மெயின் ரோடு பக்கம் ஓடி வந்தவள் தன்னிச்சையாக பஸ் ஸ்டாப்பிற்கு வந்துதான் நின்றாள். மனம் பயத்தில் தடதடத்தது. தன் சொல்லில் சந்தேகம் வந்து டிராவிஸ் அவள் பின்னாலேயே வந்துவிட்டால் விபரீதமாகிவிடும். அவனிடம் கார் இருக்கிறது. அதனால் இவள் எங்கே போனாலும் வினாடியில் அவளை பின்தொடர்ந்து விடலாம். பூஜாவை விட டிராவிஸுக்கு ஏரியா நல்ல அத்துப்படி. அதனால் அவளை அவனால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அவன் மனம் மாறி அவளை தேடி வருவதற்குள் அவள் இந்த இடத்தை விட்டு காணாமல் போக வேண்டும். படபடப்போடு யோசித்து கொண்டு இருக்கும்போதே ஒரு பஸ் வந்து நின்றது. சட்டென்று அதில் ஏறிவிட்டாள். அவள் ஏறியதும் இயந்திரத்தனமாக கதவை மூடிய பஸ் டிரைவர் எங்கே போக வேண்டும் என்று கேட்டார். விழித்து கொண்டு நின்றாள் பூஜா. எங்கே போக வேண்டும்? அவளுக்கே தெரியவில்லை. இந்த பஸ் எங்கே போகிறது? மெல்ல கேட்டாள். மெயின் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு என்றார் பஸ் டிரைவர். அதற்குரிய தொகையை போட்டுவிட்டு இருக்கையில் வந்து அமர்ந்தாள் பூஜா. முக்கால்வாசி பஸ் காலியாயிருந்தது. அங்கே ஒருவர் இங்கே ஒருவர் என்று ஒரு சிலரே உட்கார்ந்திருந்தனர். இதுதான் கடைசி பஸ் போலும். இப்போதைக்கு டிராவிஸிடமிருந்து தப்பியாகிவிட்டது என்ற நிம்மதியே அவளிடம் இருந்தது. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? பேசாமல் வீட்டுக்கே போய்விடலாமா? அவினாஷ் அவளை எப்படி வரவேற்பான்? இந்த இரவில் போய் நின்றால் அவள் மேலும் வெறுப்பு வராதா? இவள் மேல் வெறுப்பு இருப்பதனால் தானே அன்று அவளை விட்டு சென்றவன் இன்னும் ஒரு முறை கூட அவளை வந்து பார்க்கவில்லை. ஏன் போன் கூட செய்யவில்லையே? கமலா கூட என்ன பிரச்சனை, ஏன் தனியாய் இருக்கிறாய் என்று விசாரிக்கவில்லையே? அவர்களுக்கு அவள் வேண்டாம் என்றுதானே அர்த்தம்? யோசனையுடனே கண்களை மூடி கண்ணாடி ஜன்னலில் சாய்ந்தாள். யோசனையுடன் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் பஸ் நிற்கும்போது பயத்துடன் விழித்து பார்த்தாள். ஒருவேளை டிராவிஸ் இந்த பஸ்ஸில் அவளை தேடி ஏறி வந்து விட்டால்? பயணம் முழுவதும் திகிலாகவே இருந்தது. பஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தது. பஸ் தந்த பாதுகாப்பை விட்டு மெல்ல இறங்கினாள் பூஜா. இவளை தேடி டிராவிஸ் இங்கே வரவும் வாய்ப்பிருக்கிறது. பயத்துடன் சுற்றிலும் பார்த்தவாறே கூட்டமாக மக்கள் இருந்த இடத்தில் உட்கார்ந்தாள். வயிறு பசித்தது. எழுந்து ரெஸ்ட் ரூம் சென்று வந்தாள். குளிர்ந்த நீரில் முகம் கழுவிய பின் மூளை கொஞ்சம் வேலை செய்தது. இரவில் வீட்டுக்கு அபலை போல போவதை விட்டுவிட்டு காலையில் அவினாஷுக்கு போன் செய்து தெளிவாக பேசிவிட்டு செல்வதே நல்லது என்ற முடிவுக்கு வந்தாள். ஆனால் காலை வரை இன்று இரவுக்கு மட்டும் எங்கே போவது? அவினாஷின் கிரெடிட் கார்டு இருக்கிறது. அதனால் அருகில் எங்காவது ஹோட்டலில் தங்கிக் கொள்ளலாம். அது பாதுகாப்பானதாக இருக்கும். எந்த ஹோட்டல் சென்றாலும் டாக்ஸியில் தான் செல்ல வேண்டும். எந்த பஸ்ஸும் இந்த நேரத்தில் இருக்காது. டாக்ஸியில் செல்ல போதுமான பணமும் அவளிடம் இல்லை. அவ்வப்போது தேவைக்கு மட்டுமே பணத்தை கைப்பையில் வைத்திருப்பாள். மீதி எல்லா பணத்தையும் அப்பார்ட்மெண்ட்டிலேயே தான் வைப்பாள். பெரிய தொகை எதுவானாலும் கிரெடிட் கார்டை தான் பூஜா பயன்படுத்தினாள். தனியாய் வந்த பின் இதுவரை பயன்படுத்தவில்லை. அன்று கல்லூரிக்கு பணம் கட்ட பெரிய தொகையை எடுத்து சென்றவள் பணம் கட்ட தேவையில்லை என்று தெரிந்தவுடன் பணத்தை பத்திரமாக வைக்காமல் அலட்சியமாக வைத்து எல்லாவற்றையும் டிராவிஸிடம் பறிகொடுத்து விட்டாள். அம்மா அடிக்கடி திட்டும் பொறுப்பின்மை எவ்வளவு சீரியஸ் என்பதும் புரிந்தது. காலம் கடந்து யோசிப்பதில் என்ன பயன்? இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஹோட்டலுக்கு செல்ல வழி கிடைத்தால் போதும். யோசித்தவள் கண்கள் பளிச்சிட்டன. வாண்டாவை கூப்பிடலாம். உதவிக்கு வருவாள். அவள் ஒரு நல்ல தோழி. உற்சாகத்துடன் போனில் அழைத்தாள். அவ்வப்போது டிராவிஸ் வந்து விடுவானோ என்ற பயத்தோடு சுற்றும் முற்றுமாக பார்த்து கொண்டே இருந்தாள். யாராவது பக்கத்தில் வந்தாலே பயந்தாள். இவளது பதற்றத்தை ஒருவர் உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருந்தார்.
நிதானமின்றி படபடப்புடன் செய்யும் எந்த காரியமுமே சரியான முடிவை தந்ததில்லை. பூஜாவும் இப்படித்தான். என்ன செய்ய வேண்டும் என்ற படபடப்புடன் அங்கும் இங்குமாக நடப்பதும், தான் எடுத்த முடிவுக்கு ஏற்ப செலவு செய்ய போதுமான பணம் இருக்கிறதா என்று கைப்பையை துழாவுவதும், யாராவது அந்த பக்கம் வந்தாலே ஒருவேளை டிராவிஸ் தான் அவளை கண்டு விட்டானோ என்று பயத்துடன் ஏறிட்டு பார்ப்பதுவுமாக இருந்தாள். அவளை அங்கிருந்த காவலர் ஒருவர் சந்தேக கண்களுடன் பார்க்க ஆரம்பித்தார். அவளது ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனித்த அவர் பூஜாவை நெருங்கினார். அதே சமயம் மாண்டாவை தொலைபேசியில் அழைக்க எண்ணி பொது தொலைபேசியை அணுகிய பூஜா எண்களை டயல் செய்தாள். ஒரு சில தடவை போன் சிணுங்க யாரும் எடுக்காமல் இருக்கவே பூஜாவின் வயிறு கலங்கியது. வாண்டா இல்லையோ என்னவோ, என்ன செய்வது என்று அவள் யோசித்து கொண்டிருக்கையிலேயே மறுபக்கம் வாண்டா எடுத்தாள். படபடக்கும் நெஞ்சை சமாதானப்படுத்தியபடியே போனில் விவரத்தை சுருக்கமாக சொன்னாள் பூஜா. உதவிக்கு வர முடியுமா என்று வாண்டாவை கேட்டாள். மறுமுனையில் கனமான அமைதி. போன் தான் கட்டாகி விட்டதோ என்று யோசித்தபடியே ஹலோ என்றாள் பூஜா. என்னால் உனக்கு இந்த இரவு நேரத்தில் உதவி செய்ய முடியாது பூஜா. டிராவிஸ் ஆபத்தானவன் என்று உன்னை எச்சரித்திருக்கிறேன். உனக்கு உதவி செய்ய போய் என் குடும்பத்தை ஆபத்தில் தள்ள நான் தயாராய் இல்லை. என் குழந்தைகளை பற்றி நான் யோசிக்க வேண்டும். இதுபோல மற்றவர்களின் சொந்த விஷயத்தில் தலையிடுவது என் கணவருக்கு பிடிக்காது என்று வேகமாக சொன்ன வாண்டா. பூஜா, நான் சொல்கிறேன் என்று தவறாக நினைக்காதே. நீ உன் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள். அது மட்டுமில்லாமல் என்னை அழைத்ததற்கு பதிலாக நீ 911 அழைத்திருந்தால் பிரச்சனை எளிதாக முடிந்திருக்கும் என்றவள் பூஜா எதுவும் சொல்லும் முன் போனை வைத்தாள். அதிர்ந்து போய் நின்றாள் பூஜா. அருமையான தோழி என்று நினைத்திருந்த வாண்டாவின் செயல் இதயத்தை குத்தினாலும் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தபடியே மரமாய் நின்றிருந்தாள். வாண்டா சொன்னது போல் போலீஸை உதவிக்கு அழைப்பதுதான் சரியோ என்று தோன்றியது. ஆனால் அதன் பின் அவினாஷ், கமலா எல்லோரும் விசாரிக்கப்பட்டாலும் படுவார்கள். அவளால் அவர்கள் பட்ட மன கஷ்டம் மட்டும் போதாதென்று இன்னும் அவர்கள் அவமானப்படவும் வேண்டுமா என்று யோசித்தாள் பூஜா. அந்த வினாடிகளை பயன்படுத்தி அவளை அணுகினார் அந்த காவல் அதிகாரி. மேடம், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா என்று மென்மையாக கேட்டார். யோசனையும் பதற்றமுமாக இருந்த பூஜா வேண்டாம் என்று மௌனமாக தலை அசைத்துவிட்டு ஓரமாக ஒரு இருக்கையில் உட்கார்ந்து கண்ணை சோர்வாக மூடினாள். பசியும் அசதியுமாக கண்மூடி கிடந்தவள் திடீரென்று எழுந்து மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியேறி தானே அவினாஷை தேடி செல்லலாம் என்று நினைத்தாள். நேரில் சென்று பேசிவிடலாம் என்ற எண்ணத்தோடு வேகமாக வாசல் வரை சென்றவள் நின்றாள். டிராவிஸ் அவளை தேடிக்கொண்டு முதலில் அங்கேதான் செல்லக்கூடும். அவள் அங்கே இல்லை என்று தெரிந்தால் அவன் பிரச்சனை செய்யாமல் திரும்பிவிடக்கூடும். இப்போது இவள் எங்கே இருந்து வெளியேறி சென்றால் அவனிடம் திரும்ப மாட்டிக்கொள்ளவும் கூடும். குழப்பத்தோடு மீண்டும் தன் இருக்கையை நாடினாள். இரவில் அங்கே போவதை விட பகலில் அவினாஷை தொடர்பு கொண்டு எல்லாவற்றையும் விளக்கி அவனை சந்திப்பதே நல்லது என்று அவளுக்கு பட்டது. இந்த ஒரு இரவை இங்கேயே கழித்து விட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு வந்தாள். அந்த பாதுகாவலரின் கண்கள் குறு குறு என்று அவளையே கவனிப்பதை கண்டவுடன் மிகவும் பதற்றமானாள். அங்கேயும் இங்கேயும் நடந்தபடியே இருந்தாள். கால்கள் சோர்வு அடைந்ததும் போய் ஒரு இடத்தில் உட்காருவாள். தூக்கம் கண்களை சுழற்றும் போது மீண்டும் எழுந்து நடை போடுவாள். அதே போல் அவள் செய்து கொண்டிருக்கையில் அவள் முன்னே அதே பாதுகாவலர் வந்து நின்றார். மேடம், கடைசி ரயிலும் சென்று விட்டது. நீங்கள் எந்த ரயிலிலும் ஏறவில்லை. நீங்கள் எங்கே போக வேண்டும்? நீங்கள் கடந்த 2 மணி நேரமாக இங்கேயே இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். திடுக்கிட்டு விழித்தாள் பூஜா. அதிகார தோரணையோடு காவல் அதிகாரி கேள்விகளை அடுக்க என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நான் நான் என்று திணறினாள். உங்கள் நடவடிக்கைகள் சந்தேகத்திற்குரியதாக உள்ளது. நீங்கள் தீவிரவாத கும்பலை சேர்ந்தவரோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. அதை விசாரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நீங்கள் என்னுடன் வாருங்கள், நான் உங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியபடியே தன் இரும்பு கரங்களால் அவள் கைகளை பிடித்தார். அவமானத்தோடு கூனி குறுகி அவருடன் நடந்தாள் பூஜா.
நாளை போகிறேன் என்று அவினாஷ் சொல்லிவிட்டானே தவிர அவனால் உடனடியாக பூஜாவை தேடிப் போக முடியாமல் வேலை காத்திருந்தது. மருத்துவமனை இரண்டிலும் முதலாக மருத்துவ பணியை துவங்க வேண்டியதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தது. தான் பார்ட்னராக சேர்ந்திருந்த மருத்துவரையும் சந்தித்து வேலை துவக்குவதற்கான ஆயத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தது. 2 மருத்துவமனைகளும் அவனுக்கு ஏற்கனவே அறிமுகமாகி இருந்ததால் நல்ல வரவேற்பு இருந்தது. அனைவருக்கும் அவனுடைய ஆப்பிரிக்க பயணத்தின் அனுபவங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாயிருந்ததால் அவன் பூஜாவை நாடி அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு செல்ல இரவு 7 மணி போலாகிவிட்டது. அவன் இவ்வளவு தாமதமாக பூஜாவை தேடி வருவதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. ஒருவேளை பூஜா வெளியில் போயிருந்தால்? பூஜா இன்றாவது பட்டாசு போல வெடிக்காமல் கொஞ்சம் நிதானமாக பேசினால் நன்றாயிருக்கும். அவளிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு விவரத்தை இந்தியாவுக்கு தெரிவித்து விட்டால் தன் கடமை முடிந்தது என்று அவினாஷ் நம்பினான். ஆனால் இரவு சாப்பாட்டு நேரமாயிருந்ததால் பூஜா ஆசைப்பட்டால் வெளியே அழைத்து செல்ல வேண்டும். அவனுடைய வேலையின் முதல் நாளை பூஜாவுடன் கொண்டாடினால் தான் என்ன என்று தோன்றியது. அதனால் உற்சாகமாகவே அப்பார்ட்மெண்ட் படிகளில் ஏறினான். கதவை திறந்த டிராவிஸை பார்த்ததும் அதிர்ந்து நின்றான். இவன் இங்கே எப்படி? தன் முன்னால் இருப்பவனை பார்வையாலேயே அளந்தான் டிராவிஸ். நொடியில் இதுதான் பூஜாவின் கணவன் என்று அவனுக்கு புரிந்தது. இவன் பூஜாவை தேடி இங்கே வர வேண்டுமானால் பூஜா இன்னும் எங்கேயோ வெளியில்தான் இருக்கிறாள். 4 நாட்களாக தேடியும் பூஜாவை இவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்கோ பதுங்கி இருக்கிறது கழுதை. எப்படியும் அவளை கண்டுபிடித்து விடுவான். அவள் மட்டும் அவன் கையில் சிக்கட்டும். அப்புறம் இருக்கிறது சேதி. தொண்டையை செருமினான் அவினாஷ். பூஜாவை பார்க்க வந்தேன். இருக்கிறாளா? பூஜா வெளியே போயிருக்கிறாளே, நீங்கள் உள்ளே வாருங்கள். வாசலை விட்டு டிராவிஸ் உள்ளே நகர அவினாஷ் உள்ளே வந்தான். அப்பார்ட்மெண்ட் இருந்த கோலம் அவனை மீண்டும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. எங்கே பார்த்தாலும் படித்து போட்ட செய்தித்தாள்களும் பத்திரிகைகளும் இறைந்து கிடந்தன. ஆங்காங்கே காலி பியர் பாட்டில்களும் கவனிப்பாரற்று கிடந்தன. அந்த இடத்தில் நிற்பதற்கே அவினாஷுக்கு அருவருப்பாக இருந்தது. பூஜா எங்கே போயிருக்கிறாள்? எப்போது வருவாள் தெரியுமா? ஓ, வழக்கமான ஷாப்பிங் தான் போயிருக்கிறாள். எப்போது வருவாள் என்று தெரியாதே என்றவன் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பியர் பாட்டிலை எடுத்து அவினாஷிடம் நீட்டினான். நோ தேங்க்ஸ் என்றபடியே படுக்கை அறைக்குள் சென்று பார்த்தான். டிராவிஸ் அங்கே இருப்பதற்கான அர்த்தத்தை தேடினான் போலும். அதுவும் அலங்கோலமாக இருந்தது. அறைக்குள் எட்டி பார்த்து திரும்பிய அவினாஷ், நீங்கள் இங்கே எப்படி? நேரடியாக டிராவிஸை கேட்டான். ஓ, பூஜா தான் தனியாக இருப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி என்னை துணைக்கு அழைத்தாள். தேர்வு சமயமாய் இருந்தது. ஒரு நல்ல ஸ்டூடெண்டின் கவனம் சிதறக்கூடாதே என்று நானும் சம்மதித்தேன். என்ன இருந்தாலும் தேர்வு சமயத்தில் நீங்கள் பூஜாவை தனியாக விட்டிருக்க கூடாது. சிரித்தபடியே சொன்னான் டிராவிஸ். ஒன்றும் சொல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி தன் கண்களை சுழல விட்டவன் மனதிற்குள் இந்த சூழ்நிலையில் பூஜாவை பொருத்தி பார்க்க முடியாமல் குழம்பினான். இந்த டிராவிஸ் யார்? இவனை எவ்வளவு தூரம் நம்பலாம்? இவன் பூஜாவை கொலை என்று ஏதாவது செய்து விட்டானா? ஒரு வினாடி சின்ன சந்தேகம் பூதாகரமாய் வளர்ந்து நின்றது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மிஸ்டர் என்றவன் பெயர் தெரியாமல் தயங்கினான். ஓ, ஐ எம் டிராவிஸ் என்றவன். நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லையா? நீங்கள் வரும் வரை பேப்பர் படித்து கொண்டிருந்தேன். இப்போது உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றான். சின்னதாக புன்னகைத்தான் அவினாஷ். டிராவிஸ் இலகுவாக பேசினாலும் அதே போல் அவினாஷால் ஏனோ பேச முடியவில்லை. பூஜாவின் நண்பன் என்றால் நல்ல முறையில் சிரித்து பேசி பழகுவதுதானே பண்பாடு. ஆனால் அது முடியவில்லை. மனதிற்குள் ஏதோ உறுத்தியது. என்னவென்று சொல்ல முடியவில்லை. அன்று முதலில் இருவரையும் சேர்ந்து பார்க்கும்போது மனம் வேதனைப்பட்டது நினைவிற்கு வந்தது. இன்றோ தனக்கு கிடைக்காத உரிமை டிராவிஸுக்கு கிடைத்து இருப்பது போல் தோன்றியது. டிராவிஸ் மேல் பொறாமையாக இருந்தது. பூஜாவின் மேல் கோபமாக வந்தது. நீங்கள் வந்த காரணம்? சிரிப்பு மாறாமல் கேட்டான் டிராவிஸ். ஓ, பூஜாவுடன் ஒரு நல்ல செய்தியை கொண்டாட வந்தேன். அவளை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனால் தான் நேராக வந்தேன் துணுக்குற்றான் டிராவிஸ். அவன்தான் தொலைபேசியை உடைத்து விட்டானே. பூஜா தவறுதலாக போனை தள்ளிவிட்டாள் என்று நினைக்கிறேன். புதிதாய் ஒன்று வாங்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தாள்.
ஏதாவது முக்கியமான விஷயமா? சாதாரணமாக கேட்டான். அவினாஷுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. டிராவிஸ் சொல்வதை உள்மனம் ஏற்காவிட்டாலும் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது. நான் நாளை காலையிலேயே வருகிறேன். பூஜாவை எனக்காக கொஞ்சம் காத்திருக்க சொல்லுங்கள் என்றான் அவினாஷ். யோசித்தான் டிராவிஸ். பூஜா எங்கே இருக்கிறாள் என்று டிராவிஸுக்கே தெரியாது. அன்று ஓடிப்போனவளை இன்னும் தேடி கண்டுபிடிக்கவில்லை. இந்த வேளையில் இவன் வேறு அடிக்கடி இங்கே வருகிறான் என்றால்? மிஸ்டர் அவினாஷ், சொல்கிறேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம். நானும் பூஜாவும் புதிதாய் ஒரு வாழ்வை தொடங்கலாம் என்று இருக்கிறோம். நீங்கள் இங்கே அடிக்கடி வருவது நன்றாக இல்லை. நீங்கள் வேண்டாம் என்றுதானே பூஜா வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அதை நீங்கள் புரிந்து நடந்து கொள்வது நல்லது என்றான் டிராவிஸ். அவினாஷின் முகம் பேய் அறைந்தாற்போல் ஆயிற்று. முதல் நாள் வேலை முடிந்து மகன் வரும்போது இனிப்பு சாப்பிடட்டும் என்று பாயசம் செய்திருந்தார் கமலா. பூஜாவையும் அவினாஷ் அழைத்து வந்து விடுவான். அதையும் கொண்டாட வேண்டும் என்று அவர் விரும்பினார். வந்ததும் இருவரையும் சிவா விஷ்ணு கோவிலுக்கு அழைத்து சென்று வர வேண்டும். தடபுடலாய் நடந்த கல்யாணம். எத்தனை பேர் கண் பட்டிருக்குமோ? அதுதான் இருவருக்கும் எதுவும் சரியாய் அமையவில்லை. யோசித்தபடியே அவினாஷுக்காக காத்திருந்தார். கமலா முதலிலேயே சொல்லி இருந்ததாலோ என்னவோ விஸ்வநாதன் வீட்டில் இருந்தார். பூஜா வீட்டுக்கு வரும்போது பெரியதாய் பிரச்சனை எதுவும் வெடிக்காமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை அவருக்கு. பூஜா வீடு வந்தவுடன் அவளுடைய தாய்க்கு ஃபோன் போட்டு பேச சொல்ல வேண்டும். பாவம் பதறி போயிருக்கிறார். விஸ்வநாதன் மனதிற்குள்ளேயும் பூஜாவை பற்றிய யோசனையாகவே இருந்தது. வாசலில் ஒரு கண்ணும் வேலையில் ஒரு கண்ணுமாக பெரியவர்கள் இருவரும் காத்திருந்தனர். இறுகிய முகத்துடன் உள்ளே வந்தான் அவினாஷ். மகனின் முகத்தை பார்த்ததும் பரிவோடு மகனை அழைத்தார். வா அவினாஷ், உனக்கு பிடித்த பாயசம் செய்திருக்கிறேன், வந்து சாப்பிடு என்றவர் டைனிங் டேபிளில் அவனுக்காக பரிமாறத் தொடங்கினார். முடிந்த அளவுக்கு முகத்தை இயல்பாக்கி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான் அவினாஷ். ஆனால் ஒரு துளி பாயசம் கூட உள்ளே இறங்க மறுத்தது. டிராவிஸின் குரல் அவன் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஆனாலும் தன் முகத்தையே ஆவலாக பார்த்து கொண்டிருக்கும் தாய்க்காக பாயசத்தை தலை நிமிராமல் விழுங்கினான். அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும் என்றே காத்திருந்தது போல கமலா தன் கேள்வியை கேட்டார். பூஜா எங்கேப்பா, ஏன் கூட்டிட்டு வரலை? தாயின் கேள்வியை எதிர்பார்த்தவன் போல. அவ ஷாப்பிங் போயிருந்தா போல, பார்க்க முடியலை, வந்துட்டேன் சாதாரணமாக சொல்வது போல சொன்னான். என்னடா நீ, இன்றைக்கு எவ்வளவு முக்கியமான நாள். பூஜா இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நீ அவ எங்கே இருக்கிறாள் என்று சொல், நான் போய் கூட்டிட்டு வருகிறேன் படபடவென்று பொறிந்தார் கமலா. மகனுக்கு நல்லது நடக்கும்போது மருமகள் கூட இல்லையே என்ற ஆதங்கம். மகன் சொல்வதை கேட்ட விஸ்வநாதனும் தான் இருந்த இடத்தில் இருந்து எழுந்து வந்தார். நீ போய் கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டாள் என்றான். ஏண்டா வரமாட்டா? என்னடா சொல்ற? பதறினார் கமலா. அவரது அடி மனதில் இருந்த பயம் ஒருவேளை நிஜமாகிவிட்டதோ? வயிற்றை கலக்கியது அவருக்கு. என்ன அவினாஷ் சொல்ற? புரியும்படியா சொல்லு. மகனை மீண்டும் உலுக்கினார். அம்மா, பூஜாவுக்கு தன்னலம் அதிகம். தான் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவ. நம்ம 3 பேரோட சந்தோஷத்திற்காக அவ எதுவும் செய்வான்னு எனக்கு தோணல விட்டேத்தியாக சொன்னான். அவன் குரலில் அவ்வளவு வெறுப்பு. டேய், பூஜா இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்கிறா. ஒரு பட்டாம்பூச்சியை டப்பாக்குள்ள அடைச்சு போட்டா அதுக்கு எப்படி மூச்சு முட்டுமோ அது போலத்தான் அவ ஃபீல் பண்ணுகிறாள். நாம தான் அவளுக்கு எல்லாத்தையும் மெதுவா புரிய வைக்கணும், பொறுப்புகளை கத்து கொடுக்கணும். தாயையும் மகனையும் கவலையோடு பார்த்து கொண்டிருந்தார் விஸ்வநாதன். என்ன நடக்கப் போகிறதோ என்றிருந்தது அவருக்கு. பூஜா வரமாட்டாமா, என்னை தொந்தரவு செய்யாதீங்க என்றபடியே எழுந்தான். அதுதான் ஏன்னு கேட்கிறேன் இல்லை. நீங்க 2 பேரும் ஏதோ கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் கோபப்பட்டார் கமலா. பூஜா எப்படி இருக்கிறாள் என்றாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா அவி என்று கேட்டார் விஸ்வநாதன். அவளது தாய்க்கு சொல்ல வேண்டாமா? அவள் நல்லாத்தான் அப்பா இருக்கிறாள் என்றவன் அந்த குடிகாரனோடு குடும்பம் நடத்தி கொண்டு என்ற மனதிற்குள்ளேயே எண்ணினான். அம்மா, நீங்களே பூஜாவின் அம்மாவிடம் சொல்லிவிடுங்கள் என்றபடி மாடிப்படி ஏறத் தொடங்கினான். என்னடா விளையாடுகிறாயா? ஃபோன் செய்து வெறும் வார்த்தையாக அந்த அம்மாவிடம் சொன்னால் போதுமா? பூஜா பேச வேண்டாமா? வா, நாம் போய் அவளை கூட்டி வருவோம். படிப்பு முடியும் வரையில்
அவள் வேண்டுமானால் கீழே தங்கிக் கொள்ளட்டும். நான் அவளை எதற்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன். என்ன இருந்தாலும் தேவையில்லாமல் ஒரு பெண் தனியாக இருப்பது எனக்கு சரியாக படலை. தன் குரலை உயர்த்தினார் கமலா. விருட்டென்று திரும்பினான் அவினாஷ். நீங்க போய் என்ன கூப்பிட்டாலும் பூஜா வரமாட்டா. அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை. விவாகரத்து வேணுமாம். அங்கே தனியா ஒரு குடிகாரனோட குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாள் என்ற படபடவென்று பொரிந்து தள்ளினான். நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தார் கமலா. மகனையே வேதனையோடு பார்த்தார் விஸ்வநாதன். நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பூஜா இங்கே நுழையக்கூடாது என்று கத்திவிட்டு வேகமாக படி ஏறியவன் படார் என்ற கதவை மூடியபடி தன் அறைக்குள் பதுங்கினான். கால்கள் நடுங்க அப்படியே அமர்ந்து மாடிப்படியிலேயே உட்கார்ந்து கண்ணீர் விட்டார் கமலா. அவளை சுற்றி இருந்த வெளி உலகம் இடிந்து சரிந்து விழுந்து அவளை புதைத்து கொண்டிருப்பதை அறியாத பூஜா சிறைச்சாலையில் திடமாகவே உட்கார்ந்திருந்தாள். தன்னுடைய தவறுகளையே நியாயப்படுத்தி காட்டும் அவளுடைய சண்டித்தனம் அவளுடைய பலமாக இருந்தது. முட்டாள்கள் அவளை போய் தீவிரவாதி என்று எண்ணிவிட்டார்கள். உண்மை தெரிந்ததும் அவள் வெளியே வந்துவிடப் போகிறாள். அமெரிக்காவே சொர்க்கம் என்று எண்ணி வந்தவள் அந்த நாட்டிற்கு தீங்கு செய்ய நினைப்பாளா? ஏளனமாக உதட்டோரம் புன்னகை விரிந்தது. முதலில் ஒரு காவல் அதிகாரியால் இழுத்து செல்லப்படும் போது அவமானமாகத்தான் இருந்தது. ஆனால் டிராவிஸிடமிருந்து தப்ப முடிந்ததே. இத்தனை நாள்களில் அவன் அவளை காணாமல் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு சென்றிருந்தால் நல்லது. இல்லை என்றால் அவனை பற்றி எல்லாவற்றையும் எடுத்து சொல்லிவிட வேண்டும். அப்புறம் பூஜாவுக்கு பதில் அவனை கம்பி எண்ண வைப்பார்கள். தனக்குள்ளேயே நகைத்து கொண்டாள் அவள். இந்த தனிமை சிறையில் யோசிக்க அவளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது. தன்னையே அலசி பார்க்க ஒரு வாய்ப்பாக அதை எடுத்து கொண்டாள். அவினாஷை தேவையில்லாமல் தூக்கி எறிந்து பேசியது. அவனிடம் அகம்பாவத்துடன் நடந்து கொண்டது. கமலா, விஸ்வநாதன் இருவரையும் ஏமாற்றி ஊர் சுற்றியது என இத்தனை நாள் செய்த செயல்கள் எல்லாம் அவர்களை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் என்று சிந்தனை ஓடியது. எல்லாவற்றிற்கும் கிரீடம் சூட்டுவது போல இல்லாத பழியை சுமந்து இப்போது சிறையில் இருக்கிறாள். அவினாஷுக்கு இவள் சிறையில் இருப்பது தெரிந்திருந்தால் அவளை புழுவை விட கேவலமாக மதிப்பான். அதனால்தான் அவள் சிறையில் இருப்பது தெரிந்தும் அவன் அவளை பார்க்க வரவில்லையோ என்று நினைக்கும்போது ஏனோ இதயத்தை யாரோ கிள்ளி விட்டாற்போல் வலித்தது. வேதனையோடு தலையை சுவற்றில் சாய்த்து கண்களை மூடிக்கொண்டாள். அன்று மெட்ரோ ஸ்டேஷனில் கைதாகிய நாளில் இருந்து அவளை 24 மணி நேர கண்காணிப்பில் இத்தனை நாளாக ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் என்று காவலாளிகளின் பேச்சில் இருந்து புரிந்து கொண்டாள். இவளது பின்னணி பற்றி கண்டுபிடிக்கும் வரை இவளை பற்றிய கைது ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ என்னவோ. அவளின் கைது அவினாஷின் குடும்பத்திற்கே எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை பூஜா அறியாமல் இல்லை. அவளை திருமணம் செய்து கொண்ட ஒரே தவறுக்காக அவன் அத்தனை அவமானங்களையும் சகித்து கொள்ள வேண்டும். கமலா, விஸ்வநாதன் தம்பதியினரின் அன்பிற்கு கைமாறாக பூஜா கொடுப்பதெல்லாம் அவமானமும் அவமதிப்பும் தான். அவள் மேல் அவளுக்கே எரிச்சல் வந்தது. கோபமாக தொடையில் குத்தி கொண்டாள். வலித்தது. அழுகை வந்தது. ஒருவித பிடிவாதத்துடன் முழங்காலில் முகம் புதைத்து உட்கார்ந்தாள். ஒருவேளை பூஜா கைதாகி இருக்கும் விஷயம் அவினாஷுக்கு தெரியாமல் இருந்தால்? அவன் வேறு ஊரை விட்டு போய்விட்டான் என்று டிராவிஸ் சொல்லி கொண்டிருந்தானே. தனக்குள்ளே யோசித்து யோசித்து பூஜா குழம்பிக் கொண்டிருக்க அவினாஷிடம் நேரில் மனம் திறந்து பேசி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற மனம் ஏங்கியது. அவன் அவளை ஏற்றுக்கொண்டாள். அவன் பெருமைப்படும்படி நடந்து கொள்ள வேண்டும். சீக்கிரம் வெளியேற முடிந்தால் நல்லது. யாரோ நடந்து வரும் ஓசை கேட்டது. தலையை நிமிர்த்தி காத்திருந்தாள். மிடுக்கான ஒரு பெண்மணி சிறை கம்பிகளுக்கு வெளியே வந்து நின்றாள். அவள் கண் அசைவில் நின்றிருந்த காவலாளிகள் கதவை திறந்துவிட ஒருவித எதிர்பார்ப்போடு எழுந்து நின்றாள் பூஜா. அவளை பற்றி உண்மை தெரிந்திருக்குமோ? அவளை விடுதலை செய்ய போகிறார்களோ? மௌனமாய் வந்த பெண்மணி திரும்பி நடக்க பூஜா மெல்ல வெளியே வந்தாள். கைகள் இரண்டும் பின்னால் விலங்கிடப்பட்டிருக்க இருபுறமும் காவலாளிகள் நடக்க கூனி குறுகி அவமானத்துடன் நடந்தாள் பூஜா. அவளை பார்ப்பதற்கு அவளுக்கே அருவருப்பாயிருந்தது. அணிந்திருந்த ஆரஞ்சு வண்ண உடையை கிழித்து எறிந்துவிட்டு ஓடிவிட மனம் துடித்தது. அவளுடைய இயலாமை கோபத்தை கிளறியது. அவளை விசாரணைக்கென்று ஒரு சின்ன அறைக்கு அழைத்து சென்றார்கள்.
குறுகலான அறை, நீண்ட மேஜைக்கு பின்னால் ஒரு நாற்காலி, அறையின் ஒரு மூலையில் ஒரு நாற்காலி. அதில் அவளை உட்கார சொன்னார்கள். அவளின் வலது பக்க சுவர் முழுவதும் ஒரு நிலை கண்ணாடி. கண்ணாடியில் தெரிந்த அவளது பிம்பம் அவளை கோப பார்வை பார்த்தது. நீண்ட பெருமூச்சு விட்டபடி தலையை திருப்பினாள் பூஜா. ஒரு நெடிய ஆப்பிரிக்க அமெரிக்கர் அறைக்குள் நுழைந்தார். அவர் கை ஒரு சுவிட்சை தட்டிவிட அறையில் இருந்த ஒரே ஒரு விளக்கு பளீர் என்று ஒளி வீசியது. கண்கள் கூச கையை கொண்டு முகத்தை மூடினாள் பூஜா. சொல், உங்கள் திட்டம் பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும். உன் பின்னணி முழுவதையும் தெரிந்து கொண்டோம். உன்னைப் போல இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்ற முகத்திற்கு நேராக கத்தியபடி மேஜையில் முஷ்டியால் குத்தினார் அவர். செய்யாத தவறை அவள் தலைமேல் கட்டியவுடன் கோபம் பொத்து கொண்டு வந்தது பூஜாவுக்கு. நிஜத்தை பற்றிய அக்கறை இல்லை. இல்லாததை கற்பனை செய்து கொண்டு அதையே நிஜமாக்க முயற்சி நடக்கிறது என்பது புரிந்ததும் சீற்றம் கொண்ட பாம்பாய் சீறி நிமிர்ந்தாள். என்ன பார்க்கிறாய்? உன் சரித்திரமே எங்கள் கையில். உன் கூட்டாளிகளின் பெயரை சொல்லிவிட்டால் நீ இங்கிருந்து போய் விடலாம் என்று சொன்னபடி நட்பு புன்னகை புரிந்தார் அந்த நண்பர். உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? தைரியமாக எதிர்கேள்வி கேட்டாள் பூஜா. நீ எதற்காக ரயில் நிலையத்திற்கு வந்தாய்? உனக்கு பின்னால் எத்தனை பேர் சதி வேலையில் இறங்கி இருக்கிறார்கள்? என்னுடன் வேறு யாரும் இல்லை. என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து உட்கார்ந்து கொண்டு ரகளை செய்தான். என்னை கொன்று விடுவதாக மிரட்டினான். அவனுக்கு பயந்து ஓடி வந்தேன். போக வேறு இடமில்லாமல் ரயில் நிலையத்திலேயே காலை வரை தங்க நினைத்தேன். அவ்வளவுதான். சாதாரணமாக பதில் சொன்னாள். கோபமாக எழுந்து நின்றார் அதிகாரி. படார் என்ற மேஜையில் கைகளை தட்டினார். நல்ல கதை சொல்கிறாய். நாங்கள் அதை நம்ப வேண்டுமா? என்று மிரட்டினார். பூஜாவை இதுவரை யாரும் மிரட்டியதில்லை. கோபமாக அவளும் பதிலுக்கு எழுந்து நின்று கத்தினாள். நான் ஒன்றும் கதை அடிக்கவில்லை. போய் என் அப்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள். அந்த பொறுக்கி என் படத்தை எடுத்துக்கொண்டு என் பொருட்களை வீணடித்து கொண்டிருக்கிறான். அவள் கத்திக் கொண்டிருக்கும் போதே பளார் என்று அறை கன்னத்தில் விழுந்தது. காது மொய் என்ற சத்தம் போட நிலை குலைந்து கீழே விழுந்தாள் பூஜா. நாற்காலியின் முனை இடித்து விலா எலும்பு வலித்தது. எழ முடியாமல் அப்படியே சுவற்றோடு சாய்ந்து உட்கார்ந்தாள். கொலைகார கும்பல் நீங்கள். திட்டமிட்டு நாடகம் ஆடுவீர்கள். எங்களை நம்ப சொல்கிறாயா? காலை விரித்து கொண்டு பிரம்மாண்டமாக அவள் முன்னால் நின்று கொண்டு மிரட்டினார். உண்மையை சொல். அவினாஷ் யார்? உனக்கு ஏன் அவன் பணம் கொடுக்க வேண்டும்? அவன்தானே உன்னை அப்பார்ட்மெண்ட்டில் வாடகையும் கட்டி உட்கார வைத்தது. அவனிடம் போக வேண்டியது தானே. எதற்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாய்? வேவு பார்க்கத்தானே வந்தாய்? சொல். முடியை பிடித்து தூக்கினார். இல்லை இல்லை, என்னை நம்புங்கள் ப்ளீஸ். எனக்கு தீவிரவாதம் பற்றி எதுவுமே தெரியாது. டிராவிஸின் தொந்தரவு தாங்காமல் தான் நான் ரயில் நிலையத்திற்கு ஓடி வந்தேன். நீங்கள் அவனை விசாரியுங்கள். தலையை பிடித்து கொண்டு கதறினாள். உனக்கு மிஸ்டர் ஆண்டர்சன் பற்றி என்ன தெரியும்? ஆண்டர்சனா? அது யார்? புரியாமல் விழித்தாள் பூஜா. அவளுடன் படித்த மாணவனாயிருக்குமோ என தலையை உலுக்கி யோசித்தாள். தெரியாதா? அது யாரென்றே தெரியாது என்று இறைந்தபடியே பிடித்திருந்த கூந்தலை பட்டென்று விட்டார் அதிகாரி. நிலை தடுமாறி சுவற்றை தாங்கலாய் பிடித்து கொண்டாள் பூஜா. உன் தோழி வாண்டா தெரியாது? அவளுடைய கணவன் பெரிய கெமிக்கல் தொழிற்சாலை நடத்துகிறாரே, தெரியாது? எத்தனை விலை உயர்ந்த பரிசுகளை அவளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாய். எதற்கு? கெமிக்கல் தொழிற்சாலையில் இருந்து உங்கள் சதி வேலைக்கு பொருட்கள் பெற்றுக்கொள்ளத்தானே. பூஜாவின் முகத்தின் முன்னால் கத்தினார். நடப்பது எதுவும் புரியாமல் மறுப்பாய் தலை அசைத்தாள் பூஜா. உண்மையில் மாண்டாவை ஒரு நல்ல தோழியாகத்தான் பூஜா நினைத்திருந்தாள். அவளுடைய தோழமை வேண்டும் என்பதற்காகத்தான் கணக்கில்லாமல் பூஜா பரிசுகளை வாங்கி வாண்டாவிற்கும் அவளுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்தது. அதுவும் அவினாஷின் கிரெடிட் கார்டில்தான் வாங்கினாள். தன் கணவனுடைய தொழிலில் உதவுவதற்காகத்தான் வாண்டா மேனேஜ்மெண்ட் படிக்கிறாள் என்பது மட்டும்தான் பூஜாவுக்கு தெரியும். என்ன சொல்வது என்று புரியாமல் விழித்தாள். ஆண்டர்சனையும் அவனுடைய மனைவியையும் எங்கள் அதிகாரிகள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உண்மையை கண்டுபிடித்து விடுவோம். வாண்டாவுக்குத்தானே நீ ரயில் நிலையத்தில் இருந்து போன் செய்தாய்? ஏன் அவர்களுக்கு அர்த்தராத்திரியில் போன் செய்தாய்? அவளிடம் உதவி கேட்கத்தான். மெல்லியதாக வந்தது பூஜாவின் குரல். அவினாஷ் தீவிரவாத கும்பலுக்கு பண உதவி செய்கிறான், அப்படித்தானே? ஆத்திரமாக அதிகாரி கத்திக் கொண்டிருக்க தலை கவிழ்ந்தாள் பூஜா.
அவினாஷைத்தான் அவமானப்படுத்தி விட்டதாய் நினைத்தாள். இப்போது மாண்டாவும் இவளால் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாள். இன்னும் என்னென்ன நடக்கப் போகிறதோ? பூஜா 24 மணி நேர ரகசிய கண்காணிப்பில் இருக்கும்போது சும்மா இருக்கவில்லை அமெரிக்க அதிகாரிகள். அமெரிக்காவுக்கு எதிரான சதித்திட்டத்தில் பூஜாவின் பங்கு முக்கியமானதாக அவர்களுக்கு பட்டது. தலைநகரின் ரயிலில் குண்டு வைத்து தகர்க்கும் சதி வேலையில் பூஜா சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகித்தார்கள். பூஜாவை சோதனை செய்தபோது எந்தவித ஆயுதங்களோ வெடிகுண்டு வகைகளோ அவளிடம் இல்லை என்றாலும் பின்னாளில் நடக்கப் போகும் ஒரு சதி வேலைக்கு பூஜா ஒத்திகை பார்க்கவே அன்று இரவு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க கூடும் என்று அவர்கள் கணித்திருந்தார்கள். அவளுக்கு பின்னால் ஒரு பெரிய கும்பலே இருக்கிறது என்று அவர்கள் சந்தேகித்தார்கள். விசாரணை செய்து உண்மை விளங்கும் வரை பூஜா கைதானதை ரகசியமாக வைத்திருந்தார்கள். அவள் பின்னணியை ஆராய்ந்து பார்த்தால் உண்மை தெரியும். அதே சமயம் அவள் கைதாகி இருப்பது வெளிவந்தால் சதிகாரர்கள் பதுங்கிவிடக்கூடும் என்ற காரணத்தால் அவள் கைதான செய்தி ரகசியமாக வைக்கப்பட்டது. அவளை சுற்றி இருந்தவர்கள் ஒவ்வொருவராய் கண்காணிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சந்தேகம் வந்தவர்களை விசாரணை என்று அழைத்து வந்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள். இதனால் ஒரு கல்லூரி மாணவி, அதுவும் அண்மையில் குடியேறிய ஒரு இந்திய பெண் கைதாகி இருக்கிறாள் என்ற செய்தி மெதுவாக இந்திய குடும்பங்களிடையே பரவ ஆரம்பித்தது. அது யார், என்ன விவரம் அறிய பலர் முற்பட்டனர். அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களுக்கு களங்கம் ஏற்படும் முன் அதை துடைத்துவிட வேண்டும் என்ற ஆதங்கம் அவர்கள் செயலில் இருந்தது. பூஜாவினால் மனம் நொந்து போயிருந்த விஸ்வநாதன் குடும்பத்தினர் தங்களுக்குள்ளேயே முடங்கிக் கொண்டனர். இதனால் வெளியுலகில் நடப்பது எதுவும் அவர்கள் கருத்தில் படாமல் போயிற்று. அவினாஷோ வேலை வேலை என்று தன் தொழிலுக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டிருந்தான். தன்னை விட அந்த டிராவிஸ் பூஜாவுக்கு முக்கியமானவனாகி போனானே என்ற வேதனை அவனை குடைந்தது. மருத்துவமனையில் காலை 11 மணி இருக்கும். தான் அறுவை சிகிச்சை செய்த நோயாளியின் மருத்துவ குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தான் அவினாஷ். டாக்டர் அவினாஷ் விஸ்வநாதன்? அந்நிய குரல் கேட்டு தலை நிமிர்ந்தான். எஸ், ஐ எம் டிடெக்டிவ் சார்லஸ் ஃப்ரம் FBI என்றபடி எதிரில் மிடுக்காக ஒருவர் நின்றிருந்தார். உங்களிடம் பூஜாவை பற்றி சில கேள்விகள் கேட்க வேண்டும். குழப்பத்துடன் கண்களை சுருக்கினான். பூஜாவை பற்றியா? அவளுக்கு என்ன ஆயிற்று? பதட்டத்தில் அவன் குரல் உயர்ந்தது. சுற்றும் முற்றும் இருப்பவர்கள் ஒருவித குறுகுறுப்போடு அவனை பார்ப்பதை உணர்ந்து, நாம் நோயாளிகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றபடி தான் எழுதியிருந்த குறிப்புகளை முடித்தவன் கண்களை மூடி புருவங்களை சுருக்கி யோசித்தான். உள்ளங்கைகளால் கண்களை தேய்த்து கொண்டான். பூஜா 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 என்ற சாத்தான் அவனை விடவே விடாதா? எரிச்சலுடன் பெருமூச்சு விட்டான். அவினாஷையே உன்னிப்பாக கவனித்தபடி பொறுமையாக காத்திருந்தார் அந்த அதிகாரியை தன்னுடைய அலுவலக அறைக்கு கூட்டி செல்ல அவருடன் நடந்தான். டாக்டர், அவி ஃபோன் என்று அவன் கடந்து செல்லும்போது ஒரு நர்ஸ் அழைத்தாள். எக்ஸ்கியூஸ் மீ என்றபடி ஃபோனை நோக்கி நடந்தான். கடவுளே, இந்த நேரத்தில் எதுவும் அவசர சிகிச்சை செய்யும்படி வந்துவிடக்கூடாதே என்று எண்ணியபடியே ஃபோனை நர்ஸிடமிருந்து வாங்கினான். மறுமுனையில் ஆச்சரியப்படும் விதமாக அவனுடைய தந்தை பேசினார். வேலை நேரத்தில் தந்தை அவனை அழைப்பதே இல்லை. யோசனையோடு புருவத்தை சுருக்கினான். ஓரக்கண்ணில் அந்த FBI அதிகாரியை பார்த்தவன், சொல்லுங்கப்பா என்று தன் பேச்சை தமிழுக்கு மாற்றினான். அபி, நான் சர்ஜரியில் இருக்கும்போது என்னை தேடி FBI அதிகாரிகள் வந்தார்களாம். நம்மை தீவிரவாதிகள் என்று குற்றம் சாட்டுகிறார்களாம். பூஜா ஏதோ சம்பந்தப்பட்டிருப்பாள் போலிருக்கிறது. நம் வக்கீலிடம் பேசினேன். அம்மாவும் அவரை கூப்பிட்டாளாம். போலீஸ் ஸ்டேஷனில் நம்மை சந்திப்பதாக சொன்னார். நீ உணர்ச்சி வசப்படாமல் ஸ்டேஷனுக்கு வா. தேவையில்லாமல் யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம் என்று படபடப்புடன் பேசிவிட்டு போனை வைத்தார். தந்தையின் பாசத்தையும் அன்பையும் ஒரு வினாடி கண் மூடி அனுபவித்தான். அவனுடைய தந்தை போல் வருமா? வாருங்கள், ஸ்டேஷனுக்கே போகலாம். அங்கே என் தந்தை எனக்காக காத்திருக்கிறார். எவ்வளவு சீக்கிரம் உங்கள் வேலை முடிகிறதோ அவ்வளவு சீக்கிரம் நான் என் வேலைக்கு திரும்ப முடியும் என்று FBI அதிகாரியிடம் சொல்லியபடி எட்டி வேகமாக நடை போட்டான்.
அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க அந்த அதிகாரி சற்று தடுமாறினார். அவனுடைய தன்னம்பிக்கை அவரை யோசிக்க வைத்தது. விசாரணை அறையில் விஸ்வநாதன், கமலா, அவினாஷ் மூவரும் தங்கள் குடும்ப வக்கீலுடன் உட்கார்ந்திருந்தனர். பூஜாவுக்கு என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்வதிலேயே அவர்கள் மூவருக்கும் ஆர்வம் இருந்தது. அவர்களது வக்கீல் அவர்களை சமாதானப்படுத்தினார். முதலில் நீங்கள் மூவரும் விசாரணையில் இருந்து வெளியே வாருங்கள். அதன்பின் நானே பூஜாவை விடுவிக்க முயற்சி செய்கிறேன். அவர்கள் காத்திருக்க அவினாஷை தேடி வந்த அதே அதிகாரி அறைக்குள் நுழைந்தார். பூஜாவின் இருவித புகைப்படங்களை மேஜையில் வீசிவிட்டு அவர்கள் எதிரே உட்கார்ந்தார். மூவரும் பதறிப்போய் அந்த புகைப்படங்களை எடுத்தனர். பூஜா கைதி என்ற அடையாளத்திற்காக எடுத்த புகைப்படங்கள் அவை. கலைந்த தலையும் களைப்பான கண்களும் இறுகிய முகமுமாக இருந்த பூஜாவை பார்த்த கமலாவிற்கு அடி வயிற்றில் இருந்து துக்கம் பீரிட்டு கொண்டு வந்தது. விஸ்வநாதன் நெற்றி பொட்டினை அழுத்தி நீவி விட்டு கொண்டார். அவினாஷ் பூஜாவை இந்த நிலையில் தள்ளியதற்காக தன்னையே கடிந்து கொண்டான். கண்களை இடுக்கி பற்களை கடித்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். அந்த டிராவிஸோடு சுற்றி கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தால் இங்கே பாவம் சிறையில் இருந்து என்ன கஷ்டப்படுகிறாளோ என்ற மனம் இறங்கினான். இது யார் என்று தெரியுமா? அதிகாரி தன் முதல் கேள்வியை கேட்டார். இது என் மனைவி, பட்டென்று வந்தது பதில். உண்மையாகவே மனைவியா, இல்லை அப்படி நடித்து கொண்டிருக்கிறீர்களா? காட்டமாக வந்தது அடுத்த கேள்வி. கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு கோபத்தோடு எழுந்தான் அவினாஷ். வக்கீல் அவனை அமைதிப்படுத்தினார். இவர் ஒரு தீவிரவாதி என்று சந்தேகிக்கிறோம். அவருக்கு இவர் கணவன் மனைவி என்ற போர்வையில் பண உதவி செய்கிறார் என்பது எங்கள் கணிப்பு என்றார் அந்த அதிகாரி. நீங்கள் தீவிரவாதம் என்ற மிகப்பெரிய குற்றத்தை இந்த குடும்பத்தின் மேல் சுமத்த பார்க்கிறீர்கள். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் என்று நான் கேட்கலாமா? அதிகாரியை கேட்டார் வக்கீல். இவருடைய மனைவி என்று சொல்லப்படும் இந்த பெண்மணி இரவு நேரத்தில் மெட்ரோ ரயில் நிலையத்தில் சந்தேகப்படும்படியாக உலவிக் கொண்டிருந்தார். விசாரித்ததில் அவர் உங்கள் ஆதரவில் இருப்பதாக தெரிய வந்தது. இவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவள்தான். ஆனால் அவளையும் தீவிரவாதத்தையும் இணைக்கும்படி ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கிறதா? அதைத்தான் கண்டுபிடிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அவளை தீவிரவாதி என்று சொல்ல உங்களிடம் எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லை. நீங்கள் எங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். தேசத்தின் பாதுகாப்பு எங்களுடைய நோக்கம். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். எங்களுக்கு சில சந்தேகங்கள். அதை நீங்கள் போக்கிவிட்டால் நீங்கள் இங்கிருந்து போகலாம் என்றார் அந்த அதிகாரி. உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? பூஜா தற்காலிக கிரீன் கார்டில் உங்கள் மனைவியாக இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறார், சரிதானா? அவினாஷை பார்த்து கேட்டார் அந்த அதிகாரி. இது உண்மை திருமணமா, இல்லை இந்த பெண் இங்கே வருவதற்காகவே நடந்த திருமணமா? அதிகாரியின் இந்த கேள்விக்கு கமலா பதில் சொல்ல முயற்சிக்கையில் அவரை முந்திக் கொண்டு வக்கீல் கேட்டார். இந்த சந்தேகம் உங்களுக்கு ஏன் வந்தது? மனைவி என்று சொல்கிறீர்கள், ஆனால் அவர் உங்களுடன் வசிக்கவில்லை, வேறொரு ஆணுடன் இருக்கிறார். நீங்களோ அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இதே என் மனைவி என்றால் கதை வேறு மாதிரி முடிந்திருக்கும், ஏளனமாக சொன்னார் FBI அதிகாரி. அதிர்ச்சியும் அனுதாபமாக மகனை பார்த்தனர் பெற்றோர். அவமானத்தால் முகம் சிவந்தது அவினாஷுக்கு. தலை குனிந்தான். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவர்கள் எல்லாம் தீவிரவாதியாகிவிட முடியுமா? எதிர்கேள்வி கேட்டபடி அவினாஷின் முகத்தை பரிதாபத்துடன் பார்த்தார் வக்கீல். கணவன் மனைவி இருவருக்கும் ஒத்து போகவில்லை என்கிறீர்கள். மனைவிக்காக தனியாக அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்திருக்கிறார். அவரது படிப்பு செலவு முழுவதையும் கட்டியிருக்கிறார். அவரது காரையும் கொடுத்திருக்கிறார். எதற்காக? இன்னொருவனுடன் தன் மனைவி வாழ்கிறாள் என்று தெரிந்தும் இவையெல்லாம் ஏன் செய்ய வேண்டும் என எங்களுக்கு புரியவில்லை. பூஜா போன்ற தீவிரவாதிக்கு மனைவி என்ற போர்வையில் பண உதவி செய்கிறாரோ என்ற சந்தேகம் எங்களுக்கு. தீவிரவாதிகளை மறைமுகமாக ஆதரிப்பதும் தேச துரோகம்தான், தெரியுமா? அழுத்தமாக சொன்னார் அந்த அதிகாரி. ஆத்திரத்துடன் எழுந்து நின்றான் அவினாஷ். பூஜா என் மனைவி. அவளுக்கும் எனக்கும் ஒத்து போகவில்லை என்பதற்காக அவளை அம்போ என்று விட எனக்கு இஷ்டமில்லை. அவளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது என் கடமை. அவள் படிப்பில் கவனம் செலுத்தி நன்றாக படித்து வெளியேற வேண்டும்
என்ற ஒரே ஆசையினால்தான் அவளுக்கு முழு பணத்தையும் கட்டினேன். அவள் விருப்பப்படுகிறாள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவளை விட்டு நான் விலகி நிற்கிறேன். ஐ லவ் மை வைஃப். அது ஒரு குற்றம் என்றால் நான் தான் சிறையில் இருக்க வேண்டும், பூஜா இல்லை. அடிக்குரலில் உருமினான் அவினாஷ். கண்ணீர் மல்க மகனையே பார்த்து கொண்டிருந்தார் கமலா. டிராவிஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் பூஜாவுடன் பழகுகிறவர் என்பதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது. அவரை எச்சரிக்கை செய்து தலைமறைவாக இருக்க சொன்னதும் நீங்கள்தானே? எனக்கு டிராவிஸை பற்றி தெரியாது என்கிறேன். அவனை நான் எச்சரிப்பேனா? யோசியுங்கள். அவனை நான் என் வெறும் கையால் கொல்லவில்லையே என்று சந்தோஷப்படுங்கள். பல்லை கடித்து கொண்டு பதில் சொன்னான் அவினாஷ். விரைப்புடன் எழுந்தார் வக்கீல். உங்களிடம் சரியான ஆதாரங்கள் இல்லை. குட்டையை கலக்கி அதில் மீன் பிடிக்க பார்க்கிறீர்கள். ஆதாரங்களுடன் எங்களை மீண்டும் அணுகினால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்றபடி அறையை விட்டு வெளியேற முனைந்தார். விஸ்வநாதன் அவர் காதில் எதையோ சொல்ல, பூஜா எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால் அவளையும் அழைத்து போக வசதியாக இருக்கும் என்றார் வக்கீல் அதிகார தோரணையுடன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.